கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டுல அனைத்து ராசி பெருமக்களும் நல்ல செல்வ வளம், நல்ல வாழ்க்கை, தொழில் விருத்தி எல்லாம் கிடைத்து இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால இந்த வருடத்தில் உள்ள கிரகங்களின் நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு வக்ரமாகி ரிஷபராசியில இருக்காரு. அவர் பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி ரிஷபராசியில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி என்னன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதுக்கப்புறம் அந்த மிதுன ராசியில் இருந்த குரு பாத்தீங்கன்னா அதிசாரமாகி அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் நவம்பர் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடகராசியில இருக்கிற அந்த அதிசார குரு பாத்தீங்கன்னா வக்ரம் அடைகிறாரு அந்த வருடம் முடியும் வரைக்கும். அதுக்கப்புறம் சனி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர் கும்பராசியில இருக்கிறாரு. அந்த கும்பராசியில இருக்கிற சனி பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த மிதுன ராசியில இருக்கிற சனியானவர் பாத்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்துல இருக்கிறாரு. அந்த மீனத்துல இருக்கிற வக்ர சனி பாத்தீங்கன்னா திரும்ப நவம்பர் 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. நிவர்த்தி ஆயிட்டு சனியிலே பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு முழுவதும் பிரவேசிக்கிறார். அடுத்து ராகு கேது எப்படி இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலும் கேது என்னன்னா கன்னி ராசியிலும் இருக்கிறார். ராகு கேது பேச்சுக்கு பிறகு 18 மேல பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு வருது. அந்த ராகு கேது பேச்சுக்கு பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதுபோக மற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் தான். அது ஒரு ஒரு மாசத்துக்கும் மாறுவாங்க. ஆக இந்த மாத கிரகங்களினுடைய பேச்சுகளை பாத்தீங்கன்னா அந்தந்த மாதத்தினுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்ப்போம். இப்ப அடுத்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். கடக ராசி நேர்களே, இந்த 2025ஆம் வருடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வருடம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அஷ்டமத்திலிருந்து சனி விலகுறாரு. இதனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லணும். அஷ்டமத்துல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அல்லோலப்பட்டிருப்பீங்க, குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆகிவிடும். இந்த சனியானவர் பாத்தீங்கன்னா 8லிருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு பதிலா 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டரான பிளேஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும். அதை பத்தின பலன்கள் தான் நம்ம இந்த ராசி பலன்ல பார்க்க போறோம். இந்த வருடத்திற்குரிய பலன்களை பார்த்தீங்கன்னா நம்ம 3 பகுதிகளாக பிரிச்சு பார்க்க போறோம். அதாவது முதல் பகுதி அப்படிங்கிறது ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும், அதாவது சனி பெயர்ச்சிக்கு முன்னால உள்ள ஒரு பலன்கள். அடுத்து சனி பெயர்ச்சிக்கு பிறகு ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னால வர அடுத்து 2வது பலன்கள், அதாவது ஏப்ரல் மே மாசம் வரைக்கும் 2வது பலன்களாகவும், 3வது பலன்கள் குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் மீதமுள்ள மாதங்களுக்கு என்னன்னா 3வது பலன்களாகவும் நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருடத்தினுடைய முதல் 3 மாதங்கள் தான் உங்களுக்கு கஷ்டமான காலம் அப்படிங்கறது சொல்லணும். ஏன்னா சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் 9ஆம் இடத்துக்கு போயிருவாரு. இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதி காப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இல்லட்டனா என்னன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சினாலே ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் பேசுற பேச்சுக்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது பெரிதான அளவுக்கு இருக்காது. அதே நேரத்துல குடும்பத்துல பாத்தீங்கன்னா செலவுகள் அப்படிங்கிறது நிறைய வரும். அடுத்து பள்ளி செல்ற ஆரம்ப கல்வி குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா பெரிதளவான படிப்புல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது. அதனால குழந்தைகளுடைய படிப்புல என்னன்னா முதல் 3 மாதங்களுக்கு கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. குருவானவர் வருடத்தினுடைய ஆரம்பத்துல 11ஆம் இடத்துல வக்ரமாயி இருக்கிறாரு. இதனால கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்துல நண்பர்களுடனான கூட்டு தொழில பாத்தீங்கன்னா சுமூகமான உறவு இருக்கிறது கஷ்டம்தான். அடுத்து அந்த குரு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 5ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான இணக்கமான சூழ்நிலை நண்பர்களுடன் ஏற்படும். அதே நேரத்துல மனைவியுடன் பார்த்தோன்னா நல்ல உறவு நிலை அப்படிங்கிறது நீடிக்கும். பிப்ரவரி மாசம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்தும் அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு. கூடவே ராகு வேற இருக்கிறாரு. இதனால அம்மா அப்பாவின் மூலமாக நல்ல வருமானங்கள், சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கும்.
சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுகுறதுனால, பிள்ளைகளினுடைய படிப்புல பார்த்தீங்கன்னா, பெரிதான அளவுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அதனால பிள்ளைகளினுடைய படிப்புல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. சொந்த தொழில் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, பண்ணாம இருக்கிறது நல்லது. இல்லன்னா, அதனால உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா, 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா, வக்ரமாயி உங்களுடைய ராசிக்கு 12ல மறைஞ்சிறாரு. உங்களுக்கு அதுவே பார்த்தீங்கன்னா, செலவுகள வந்து நெறைய கொண்டு வரும். அதே நேரத்துல பிள்ளைகள் பார்த்தோம்னா, சொன்ன சொல்லே கேட்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. பிள்ளைகள்னாலயும் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும். வெளியிடங்கள்ல வேலை பார்ப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, பெரிதான அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது வருடத்தினுடைய ஆரம்பத்துல இருக்காது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆன பிறகு ஓரளவுக்கான நல்ல பலன்கள் வேலையில பார்க்கிறவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஏப்ரல், மே மாசங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்குது. சனியானவர் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போறாரு. அதாவது உங்களுக்கு அஷ்டமத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்பாடா! அப்படின்னு சொல்லி நீங்க மூச்சு விடலாம். ஏன்னா அஷ்டமத்தில பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறத நெறைய பார்த்திருப்பீங்க. அவமானப்பட்டிருப்பீங்க. இப்ப எல்லாமே அது வந்து நிவர்த்தியாக போகுது. அதனால பயப்படுற அளவுக்கு பெரிதான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒண்ணும் இருக்காது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. கூடவே பார்த்தீங்கன்னா, ராகு வேற இருக்காரு. அதனால நீங்க எந்த ஒரு காரியங்கள செய்வதா இருந்தாலும், அது மெதுவா தான் போகும். ஆனா, மெதுவா போனாலும், நீங்க நெனைச்ச மாரியே அந்த செயல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வெற்றி அடையும். அது வந்து ஸ்லோவா தான் போகும். அதனால இத நெனைச்சு நீங்க எதுவும் வருத்தப்பட தேவையில்ல. ஆனா 9ல பார்த்தீங்கன்னா, சனி, ராகும் சேர்ந்து இருக்கிறதுனால, அப்பா மகனுக்கான உறவுகள்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சண்டை, சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க அனுசரிச்சு போறது தான் ரொம்ப நல்லது. சனி மற்றும் கேதுவின் பார்வை 6ஆம் இடத்துல விழுவறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்துல சுக்கிரன் பார்த்தோன்னா கூடவே ராகுவோட இருக்கிறாரு. அதனால வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது வந்து கவனமா இருக்கணும். இல்லன்னா பாதங்கள்ல அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம முதுகெலும்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதுகெலும்பு, இடுப்பு, பாதம் இந்த 3 இடங்கள்ல வந்து என்னன்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டும். புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவிடமிருந்து சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏப்ரல் மற்றும் மே மாசத்துல பார்த்தீங்கன்னா, சனியினுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுவதனால, வேலை பார்க்கும் இடங்கள்ல பெரிதான அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மேனேஜரோட சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனா, குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் நிச்சயம் கிடைக்கும். காதலிக்கிற கடகராசி நேயர்களுக்கு என்ன மாரியான பலன் பார்த்தீங்கன்னா, கேதுவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, உங்களோட 5ஆம் இடத்துல விழுவறதுனால, காதலன், காதலிகள் கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால விட்டு குடுத்து போவது அப்படிங்கிறது தான் நல்லது. அடுத்து மே மாசம் குரு பெயர்ச்சி வருது 14ஆம் தேதி அன்று. அடுத்து 18ஆம் தேதி அன்று ராகு கேது பெயர்ச்சி வருகிறது. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாரு. அங்கிருந்து உங்களுடைய 6ஆம் இடத்த பார்க்கிறாரு. அதே நேரத்துல சனி, ராகுவினுடைய பார்வையும் 6ஆம் இடத்துல விழுவுறதுனால உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரும். ஆனால் வந்தாலும் கடைசியில வந்து என்னன்னா நீங்க தான் வந்து வெற்றி பெறுவீங்க. அதே நேரத்துல வந்து வேலை பார்க்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயப்பட தேவையில்ல. சண்டை சச்சரவுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் கிடைக்கும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுவுறதுனால, தாயாரினுடைய உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணலாம். கேதுவினுடைய பார்வை வேற 4ஆம் இடத்துல விழுவுது. அதனால நீங்க வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது கவனமா இருக்கணும். இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டத்திலிருந்து நீங்க தப்பித்து விடலாம். கேதுவானவர் பெயர்ச்சிக்கு பிறகு கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு. இதனால படிப்புகள்ல கவனமா இருக்கணும். உங்களுடைய பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லன்னா வந்து குடும்பத்துல குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு அகலும். ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுவுறதுனால கண்கள் சம்பந்தமான நோய்கள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும். அதே நேரத்துல உங்களுடைய புத்திகள்ல வந்து கவனமா இருக்கணும். இல்லை என்றால் தவறாக யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ல விழுவுறதுனால பெரிதான அளவுக்கு கண்டங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அப்படியே கண்டங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நீங்க தப்பிச்சிடுவீங்க. வருடத்தினுடைய பின்பகுதியில பார்த்தீங்கன்னா, காதலிக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் தான் சொல்லணும். ஏன்னா, அந்த டைம்ல கெட்ட கிரகங்களுடைய பார்வை எதுவும் வந்து உங்களுடைய காதல் ஸ்தானத்தில் விழுவதில்ல. அதனால வந்து உங்க காதலன், காதலி கூட பெரிதான அளவுக்கு சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. அதனால உங்களுடைய உறவு நிலை அப்படிங்கிறது சுமூகமா தான் போகும். குருவானவர் உங்க ராசிக்கு 12ல இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக விரய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்துல நல்ல உறக்கம், ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்த பார்க்கிறதுனால வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். அதனால வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு இருக்கும்.
குரு 12ல இருந்து 6ஆம் இடத்த பார்க்கறதுனால, ஒண்ணு உங்கள கடன் வாங்க வைக்க சொல்வாரு. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு நோய் நொடிகள குடுப்பாரு. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா குரு செய்வாரு. அதனால நீங்க ஏதாவது ஒரு சிறிய கடன் தொகை அப்படிங்கிறது இப்ப வாங்கிக்கிட்டீங்கன்னா, நோய் நொடியிலிருந்து நீங்க தப்பித்து விடலாம். ராகுவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குழந்தைகளினுடைய கல்வியில பார்த்தீங்கன்னா, தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். குருவானவர் வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி அதிசார இடப்பெயர்ச்சி அடைந்து கடக ராசிக்கு வராரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு வராரு. அங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதனால நண்பர்களுடனான நல்ல உறவு நிலை, வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை, அது மட்டும் இல்லாம மனைவியினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நெறைய இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரும். குருவோட 9ஆம் பார்வை 9ஆம் இடத்துல விழுவறதுனால, அப்பா மகனுக்கான நல்ல உறவு நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஆக இந்த 2025ஆம் வருடத்துல வருடத்தினுடைய முற்பகுதியோட பிற்பகுதிங்கிறது தான் வந்து என்னன்னா கடகராசிக்கு நல்லா இருக்கு. பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நெறைய இருக்குது. அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ.